வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவின் உத்தியோகபூர்வ இல்லம், பணியாளர்கள் மற்றும் வாகன பயன்பாடு குறித்து பிரதமர் அறிவிப்பு. ஜனாதிபதி நீதித்துறையின் செயற்பாடுகளிலும் தலையிட ஆரம்பித்துள்ளார் என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. இன்று இரவும் நாளை அதிகாலையும் இந்த ஆண்டின் மிக முக்கியமான விண்கல் பொழிவுகளில் ஒன்றை காண முடியும் என விண்வெளி விஞ்ஞானி கிகான் தகவல். யாழ்ப்பாணம் செம்மணியில் குழந்தையொன்றின் எண்புக்கூட்டுடன் 7 எண்புக்கூடுகள் இன்று அகழ்வு. அம்பாறை ஆலையடி வேம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் 11 வீடுகளுக்கு அடிக்கல். பதிவு செய்யப்படாத நிதி நிறுவனங்களால் மக்கள் எதிர்கொள்ளும் பாதிப்புகள் குறித்து ரா சாணக்கியன் நாடாளுமன்றத்தில் கேள்வி. தொடர்வது முதன்மை செய்தி. சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவின் அதிகாரப்பூர்வ இல்லம், பணியாளர்கள் மற்றும் வாகன பயன்பாடு குறித்து பிரதமர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தற்போதைய சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவின் அதிகாரப்பூர்வ இல்லம், பணியாளர்கள் மற்றும் வாகன பயன்பாடு குறித்து பிரதமர் ஹரணிய அமரசூரிய இன்று நாடாளுமன்றில் கருத்து வெளியிட்டார். கடந்த 2024 டிசம்பர் 17 சபாநாயகராக பதவியேற்றது முதல் ஜகத் விக்ரமரத்ன தனது தனிப்பட்ட தேவைகளுக்காக சபாநாயகரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தை பயன்படுத்தவில்லை. இந்த இல்லத்திற்காக அனுமதிக்கப்பட்டுள்ள பணியாளர்களின் எண்ணிக்கை 15 ஆகும். இவர்களில் தோட்ட மேற்பார்வையாளர்கள், தோட்ட பராமரிப்பு உதவியாளர்கள், அறை உதவியாளர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் ஆகியோர் உள்ளடங்குகின்றனர். 2026 மார்ச் 31 நிலவரத்தின்படி சபாநாயகர் அலுவலகத்தின் கீழ் மொத்தம் 7 வாகனங்கள் பயன்பாட்டில் உள்ளன. அவர் தனது பயன்பாட்டிற்காக 2 வாகனங்களை வைத்துள்ளார். அவை ஒரு மிட்சுபிசி மற்றும் ஒரு BMW வாகனமாகும். சபாநாயகரின் ஊடக பிரிவு ஒரு டொயோட்டா வாகனத்தை பயன்படுத்துகிறது. அவரது பிரத்யோக செயலாளர் ஒரு நிசான் காரை பயன்படுத்துகிறார். ஒருங்கிணைப்பு செயலாளர்கள் 2 மிட்சுபிசி மற்றும் டொயோட்டா இரட்டை பயன்பாட்டு வாகனங்களை பயன்படுத்துகின்றனர். பொதுமக்கள் தொடர்பு அதிகாரி ஒரு டொயோட்டா காரை பயன்படுத்துகிறார். முன்னாள் சபாநாயகர்களுக்கு வரம்பற்ற எரிபொருள் கொடுப்பனவு வழங்கப்பட்டு வந்த நடைமுறையை மாற்றி தற்போதைய சபாநாயகர் அதனை ஒரு அமைச்சருக்கு இணையான 900 லிட்டராக குறைத்துக் கொண்டுள்ளார். ஜனாதிபதி நீதித்துறையின் செயற்பாடுகளிலும் தலையிட ஆரம்பித்துள்ளார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் நாட்டு மக்களின் பொருளாதார, சமூக, அரசியல் உரிமைகளை இல்லாதொழித்து வருகின்றது. வெவ்வேறு விலையை பயன்படுத்தி மக்களை துயரத்திற்கும், அசௌகரியத்திற்கும், வறுமைக்கும், வேதனையின் உச்சத்திற்கும் கொண்டு சென்று கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். காணொலி ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்தார். වැඩිහිටි ප්‍රජාවට එයාගේ ඉතිරි කිරීම් වලට ලබා දුන්නු 15% சிரேஷ்ட பிரஜைகளது சேமிப்புகளுக்கு வழங்கப்பட்ட 15% வட்டியையும் குறைத்திருக்கும் நிலையில் நாட்டின் சட்டத்தின் ஆட்சி மற்றும் நீதியை நிலைநாட்டும் முறையை மீறி நாட்டின் நீதித்துறையின் பிரதான ஊடக பேச்சாளராக ஜனாதிபதி மாறியுள்ளார். ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக சட்டவாக்கம், நிறைவேற்று அதிகாரம் மற்றும் நீதித்துறை ஆகிய 3 நிறுவனங்களுக்கு இடையிலான தடைகள் மற்றும் சமன்பாடு சரியாக பேணப்படுவதன் மூலம் ஜனநாயகத்தை பலப்படுத்த முடியும். இருப்பினும் நாட்டின் ஜனாதிபதி தற்போது நீதித்துறை செயல்பாடுகள் குறித்து எதிர்வு கூறல்களை முன்வைப்பதன் மூலமும் நீதித்துறையின் செயற்பாடுகள் குறித்து ஒரு பிரதான ஊடக பேச்சாளராகவும் வர்ணனையாளராகவும் செய்திகளை உருவாக்குபவராகவும் செயல்பட்டு வருகிறார். இது நீதித்துறையை அவமதிப்பதோடு ஜனநாயக செயல்முறையை மீறி நீதித்துறையின் சுதந்திரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஜனாதிபதியின் இத்தகைய செயற்பாடானது நாட்டின் அரசியல் சுதந்திரம், ஜனநாயக உரிமை, நீதித்துறை செயல்முறை மற்றும் ஜனநாயக கட்டமைப்புக்கு விடுக்கப்பட்டுள்ள பாரிய அச்சுறுத்தலாகும்.
எனவே மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள வரி சுமையை உடனடியாக நிறுத்தி மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கி சிரேஷ்ட பிரஜைகளினது சேமிப்புகளுக்கான வட்டியை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீதித்துறையில் தலையிடாமல் அதை வலுப்படுத்த ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். பல நீதிபதிகள் தங்களது பதவி உயர்வுகள் மற்றும் நியமனங்களுக்காக காத்திருக்கும் சூழலில் அரசாங்கம் அந்த நியமனங்களை கூட வழங்கவில்லை. நீதித்துறையை வலுப்படுத்தி ஜனநாயகத்தின் தூண்களாக 3 அதிகார மையங்களின் அதிகாரங்களை பாதுகாப்பதும் இவற்றுக்கிடையிலான தடைகள் மற்றும் சமன்பாடுகளையும் பாதுகாப்பதை விடுத்து நீதித்துறை செயல்பாடுகள் குறித்து எதிர்வு கூறுபவராக ஜனாதிபதி செயல்படக்கூடாது. அவ்வாறே நாட்டு மக்களின் அரசியல், பொருளாதார மற்றும் சமூக உரிமைகளை வலுப்படுத்தி அவர்களின் வாழ்வுரிமையை உறுதிப்படுத்துவதோடு ஒரு சிறந்த வாழ்க்கை தரத்தை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். இது ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தின் சமூக உடன்படிக்கையாக அமைந்து காணப்படுகின்றது. இந்த உடன்படிக்கையை மீற வேண்டாம் என அரசாங்கத்தை கேட்டுக் கொள்கின்றோம். ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் அவ்வாறு அதனை மீறினால் மாற்று அரசாங்கம் என்ற ரீதியில் எதிர்க்கட்சி மக்கள் சார்பாக வீதியில் இறங்கி போராடும். එසේ කළොත් අපි රටට තියෙන එකම විකල්පය හැටියට මේ රටේ ලක්ෂ 220ක් ජනතාවගේ ඒ අයිතීන් ආරක්ෂා කරන්නට නොපසු බටව ඉදිරියට එනවා කියන එක මතක් කරන්න කැමතියි. தோட்ட தொழிலாளியின் வாழ்விட உரிமை அடாத்தாக மறுக்கப்பட்ட போது துணிந்து நடவடிக்கை எடுத்தோம் என பிரதியமைச்சர் எஸ் பிரதீப் தெரிவித்துள்ளார். ரத்தினபுரி நீலகாமத்தில் தோட்ட தொழிலாளியின் வாழ்விட உரிமை அடாத்தாக மறுக்கப்பட்ட போது துணிந்து நடவடிக்கை எடுத்தோம் என பிரதியமைச்சர் எஸ் பிரதீப் தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் இந்த மக்களை இன்னும் அவர்கள் மனிதர்களாகவே மதிப்பது கிடையாது. அவர்களுக்கு சலுகைகள் கொடுப்பது கிடையாது. வெறுமனமே உழைப்பை மாத்திரமே அந்த மக்களிடம் உறிஞ்சுகின்ற ஒரு போக்கு இன்னும் காணப்படுகிறது. எனவே இக்காலகட்டத்தில் தான் தொடர்ச்சியாக அந்த மக்கள் மீது அடக்குமுறைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், காபத்தை பிரதேசத்திலே நீலகாம தோட்டத்து தொழிலாளி ஒருவர் தனக்கான குடியிருப்பொன்றை அமைத்துக் கொள்வதற்காக தோட்ட நிர்வாகத்திடம் அனுமதியை கோரியிருந்தார்கள். ஆனால் தோட்ட நிர்வாகம் அவர்களுக்கு அனுமதியை கொடுக்காத பட்சத்திலே அந்த தோட்ட தொழிலாளி தனக்கான வீடு ஒன்றை கட்டுவதற்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட இடத்திலே அவர் குடிசை ஒன்றை கட்டியிருந்தார். ஆனால் அந்த தோட்ட நிர்வாகம் சட்டப்படி போலீஸ் நிலையத்துக்கு சென்று போலீசார் ஊடாக சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் அவர் முறைப்பாடு செய்திருந்த போதும் போலீசினூடாக அதுக்கான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் அந்த காவத்தை பெருந்தோட்ட கம்பெனி ஒப்பந்த அடிப்படையிலே தனியார் பாதுகாப்பு அதிகாரிகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் மூலம் இந்த தொழிலாளி குடும்பத்து கட்டப்பட்ட அந்த குடிசை வீடு தாக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அதே போல் அங்கிருந்த அந்த தாயையும் அங்குள்ள 2 மகன்களையும் அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவம் சமூக வலைத்தளங்கள் மூலமாக செய்திகள் மூலமாக நாடெங்கிலும் பரப்பப்பட்டது. எனவே அந்த சம்பவம் கேள்விப்பட்ட உடனேயே நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கி அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். இவ்வாறான நடவடிக்கை இன்று நேற்றல்ல, தொடர்ச்சியாக மலையகத்திலே இடம்பெற்று கொண்டு வருகிறது. கேகாலை, நுவரெலியா, பதுளை, கண்டி, மாத்தறை எல்லா பிரதேசங்களிலும் தொழிலாளர்கள் தனக்கான குடிசை ஒன்றை கட்டுகின்ற பொழுது, தனக்கான சுகாதாரத்துக்காக ஒரு கழிப்பறையை கட்டுகின்ற பொழுது, அவர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற பொழுது தொடர்ச்சியாக அந்த மக்கள் அடக்குமுறைக்கு உட்பட்டு வருகிறார்கள். எனவே இந்த சம்பவம் பொறுத்தவரையிலே இதுவரைக்கும் மலையக பிரதேசங்களிலே இவ்வாறான சம்பவங்கள் ஏற்படுகின்ற பொழுது அந்நேரத்திலே அரசியல் தலைவர்கள் சென்று ஒரு கண்காட்சியை நடத்துவார்கள். ஆனால் முதல் முறையாக சம்பவம் நடைபெற்று 8 மணித்தியாலத்துக்குள்ளே சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு 9 பேர் கைது செய்யப்பட்டு காவத்தை போலீஸ் நிலையத்தூடாக பெல்மடுலை நீதிமன்றத்துக்கு அவர்கள் Sundarlingam Pradeep, you have 2 more minutes. அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டனர். அதன் பின்பு நாங்கள் சம்பந்தப்பட்ட மக்களை சென்று நான் சந்தித்த அந்த இளைஞருடைய கோரிக்கையாக
ரத்தினபுரி நீலகாமத்தில் தோட்ட நிர்வாகத்தால் தொழிலாளியொருவர் அச்சுறுத்தப்பட்டமைக்கு தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் கண்டனம் வெளியிட்டுள்ளார். ரத்தினபுரி மாவட்டத்தினுடைய காவத்தையில் நீலகாமம் தோட்டத்திலே இராணுவத்திலிருந்து விலகிய கூலிக்காக அமர்த்தப்பட்ட காடையர்களால் அங்கிருந்த தோட்டத்தினுடைய ஒரு பெண் உட்பட 2 பேர் மிக மோசமாக தாக்கப்பட்டார்கள். இந்த நாட்டிலே அரசாங்கங்கள் மாறி வருகின்ற பொழுதெல்லாம் பல தலைவர்கள் மாறுகின்றார்கள். ஆனால் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, மலையகத்தில் இருக்கிற மக்கள் தங்களுக்கென்று ஒரு சொந்த நிலம் இல்லை. அந்த சொந்த நிலத்திலே ஒரு சின்ன கொட்டிலை போடுவதற்கு கூட அவர்களுக்கு இந்த நாட்டிலே உரிமை இல்லை என்பதைத்தான் இந்த நாட்டினுடைய அந்த நீலகாமம் இடத்திலே நடைபெற்ற தோட்டத்திலே நடைபெற்ற விடயம் என்று சர்வதேச சமூகத்தினுடைய பார்வைக்கு வந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக சமூக வலைத்தளங்கள் உறவுகின்ற இந்த காலகட்டத்தில் தான் இந்த செய்தி வெளியிலே வரக்கூடியதாக இருந்தது. சமூக வலைத்தளங்கள் இல்லை என்றால் நான் நினைக்கிறேன் இதைப்போல 1000 பிரச்சனைகள் கிடங்குகளிலே மலைகளிலே அது தாக்கப்பட்டிருக்கலாம். இன்றிரவும் நாளை அதிகாலையும் இந்த ஆண்டின் மிக முக்கியமான விண்கல் பொழிவுகளில் ஒன்றை காண முடியும் என விண்வெளி விஞ்ஞானி கிஹான் வீரசேகர தெரிவித்துள்ளார். இன்று இரவு மற்றும் நாளை அதிகாலை வேளைகளில் இந்த ஆண்டின் மிக முக்கியமான விண்கல் பொழிவுகளில் ஒன்றை பார்க்க முடியும். இது ஈட்டா ஆக்வாரிட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது என விண்வெளி விஞ்ஞானியும் பொறியியல் விரிவுரையாளருமான கிஹான் வீரசேகர தெரிவித்துள்ளார். விண்கல் பொழிவு தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கும்பராசி மண்டலத்தில் இருந்து இந்த விண்கற்கள் தோன்றுவது போல் தெரிவதால் இதற்கு இப்பெயர் வழங்கப்பட்டுள்ளது. பொதுவாக நள்ளிரவு 1 மணியளவில் இதை காணலாம். இந்த விண்கல் பொழிவு அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை கிழக்கு வானத்தில் சிறப்பாக தென்படும். கிழக்கு வானத்தை உற்று நோக்கினால் 1 மணி நேரத்திற்கு சுமார் 30 முதல் 50 விண்கற்கள் வரை தெரிவதை உங்களால் அவதானிக்க முடியும். உலக புகழ்பெற்ற ஹெலியின் வால் நட்சத்திரத்தில் இருந்து பிரிந்த சிறு துகள்களும் பாறை துண்டுகளும் இந்த விண்கல் பொழிவிற்கு காரணமாகின்றன. பூமி தனது சுற்றுப்பாதையில் இந்த துகள்கள் நிறைந்த பகுதியை கடக்கும் போது அவை புவியின் வளிமண்டலத்துடன் மோதுவதால் இந்த ஒளிப்பிளம்புகள் உருவாகின்றன. இதனை பார்க்க எந்த ஒரு சிறப்பு உபகரணமும் தேவையில்லை. அதிகாலையில் வரும் கண்களாலேயே உங்களால் இந்த விண்கல் பொழிவை தெளிவாக காண முடியும். කාලයේ නැගෙනහිර නිරීක්ෂණය කරන්න පුළුවන් නම් පියවි ඇසින් මේ උල්කාපාත වර්ෂාව පැහැදිලිව නිරීක්ෂණය කරන්න පුළුවන්. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இருந்து குழந்தையொன்றின் எண்புக்கூட்டுடன் 2 எண்புக்கூடுகள் இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இருந்து குழந்தையொன்றின் எண்புக்கூட்டுடன் 2 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் தங்க ஆபரணம் என சந்தேகிக்கப்படும் ஆபரணம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 8ஆம் நாள் அகழ்வு பணி இன்று இடம்பெற்றது. 5 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதியில் குழந்தையொன்றின் எண்புக்கூட்டு தொகுதி உட்பட 2 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் இதுவரை 255 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்நிலையில் அவற்றில் 249 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இன்றைய தினம் 5 மனித எண்பு தொகுதிகள் புதிதாக சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் 2 மனித எண்பு தொகுதிகள் முழுமையாக வெளியேற்றப்பட்டு அடையாளமிடப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலுக்கு ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் மொத்தமாக எடுக்கப்பட்ட மனித எண்பேற்றங்கள் 249. இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எண்பு தொகுதி 2ல் 1 வந்து சிறு குழந்தையினுடைய உடலம். அந்த உடலம் வந்து முழுமையாக மண்ணோடு சேர்ந்து அகழ்ந்தெடுக்க முடியாத ஒரு நிலையில் இருந்ததால் பேண்டேஜ் கட்டுக்களை இட்டு முறைமையாக பதப்படுத்தப்பட்டு தான் அந்த இது வந்து உடலம் மண்ணிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டது. பெட்டியுடன் அடக்கப்பட்டது மாதிரி இருந்த உடலமும் இன்றைய தினம்தான் மண்ணிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டது. ஆரம்பித்த நாளிலிருந்து இன்றைக்கு மட்டும் எடுக்கப்பட்ட சான்று பொருட்கள் சில நாணய குற்றிகளும் அதே நேரத்தில் தங்க ஆபரணம் என்று சந்தேகப்படக்கூடிய ஒரு சிறிய ஆபரணம் ஒன்றும் அதை விட எரிந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட எரிந்த நிலையில் இருந்த எலும்பு தொகுதிகளும் நீதிமன்ற கட்டுக்காவலில் வந்து கொடுக்கப்பட்டது. அனர்த்த முன்னாயத்தம் தொடர்பான கலந்துரையாடல் கிளிநொச்சியில் இடம்பெற்றது. அனர்த்த முன்னாயத்தம் தொடர்பான கலந்துரையாடல் கிளிநொச்சி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் ஏற்பாட்டில் இன்று இடம்பெற்றது. வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தின் நிதி உதவியில் டிட்வா புயலினால் அதிகம் பாதிக்கப்பட்ட கண்டாவளை மற்றும் கரச்சி பிரதேசியலக பிரிவை சேர்ந்த பொது அமைப்புகள் மற்றும் கிராம அலுவலர்களுடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டது.
இதில் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன், மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் ஏ அழகக்கோர், மாவட்ட நிர்வாக பகுதிக்கான மேலதிக அரசாங்க அதிபர் நலாயினி இன்பராஜ், காணி பகுதிக்கான மேலதிக அரசாங்க அதிபர் அஜிதா பிரபாகரன், வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தின் மாவட்ட முகாமையாளர் ஜூட் நிஷாந்தன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அம்பாறை ஆலையடிவம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையால் 11 வீடுகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு அமைய தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் நாடளாவிய ரீதியில் வீடுகள் அமைப்பதற்கான அடிக்கல் நடும் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. அம்பாறை ஆலையடிவம்பு பிரதேச செயலாளர் பிரிவிலும் 11 வீடுகளுக்கான அடிக்கல் நடும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. ஆலையடிவம்பு பிரதேச செயலாளர் ஆர் ரவிராஜ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் ஆலையடிவம்பு பிரதேச இணைப்பாளரும் பிரதேச சபை உறுப்பினருமான ஆர் ரதீசன், தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் உத்தியோகத்தர் ரதீஷ் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், கிராம உத்தியோகத்தர்கள், கட்சி உறுப்பினர்கள் என பலர் பங்கேற்றனர். தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் 10 லட்சம் ஒதுக்கீட்டுடன் வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. மட்டக்களப்பு பட்டிருப்பு கல்வி நிலையத்திற்குட்பட்ட கோட்டமட்ட தமிழ் மொழி தின போட்டிகள் சிறப்பாக இடம்பெற்றன. மட்டக்களப்பு பட்டிருப்பு கல்வி நிலையத்தில் அகில இலங்கை தமிழ் மொழி தின கோட்டமட்ட போட்டிகள் இன்று மண்முனை தென்னெருவில் பெற்ற கோட்டக்கல்வி பணிப்பாளர் திருமதி வைஷ்ணவி தலைமையில் கோட்டைக்கல்லாறு மகாவித்தியாலயத்தில் இடம்பெற்றது. பிரதம அதிதியாக பட்டிருப்பு வலயக்கல்வி பணிப்பாளர் சிவானந்தம் ஸ்ரீதரன் கலந்து கொண்டார். பிரதிக்கல்வி பணிப்பாளர்கள், உதவிக்கல்வி பணிப்பாளர்கள், ஆசிரியர் ஆலோசகர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் பங்கேற்றனர். தமிழர் பாரம்பரிய கோட்டிசை முழங்க அதிதிகள் விழா மண்டபத்திற்கு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். பட்டிருப்பு கல்வி நிலையத்தில் மண்முனை தென்னெருவில் பெற்ற கோட்டக்கல்வி படிமனைக்குட்பட்ட பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்கள் பல்வேறு போட்டி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். கண்டி கெட்டப்புலாவிலிருந்து நாவலப்பட்டி நகரம் நோக்கி பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று விபத்திற்குள்ளானது. கண்டி மாவட்டம் கெட்டப்புலாவிலிருந்து நாவலப்பட்டி நகரம் நோக்கி பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று இன்று காலை 7 மணி அளவில் விபத்திற்குள்ளானது. நாவலப்பட்டியை திஸ்பன சந்தி பகுதியில் வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் வேனில் பயணித்த 13 பாடசாலை மாணவர்கள் காயமடைந்த நிலையில் நாவலப்பட்டிய மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் 7 முதல் 10 வயதுக்குட்பட்ட 11 மாணவிகளும் 2 மாணவர்களும் அடங்குவதாக தெரிய வருகிறது. வேனின் சாரதியும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாவலப்பட்டிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி லேகம் குமாரதுங்கவின் வழிகாட்டலில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நாவலப்பட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவில் உள்ள தோனா பகுதியில் லொரியொன்று விபத்திற்குள்ளானதில் லொரியின் சாரதி ஆபத்துக்களின்றி உயிர் தப்பியுள்ளார். திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் இன்று காலை இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மூதூரிலிருந்து திருகோணமலை நோக்கி பொதிகளை ஏற்றிக்கொண்டு பயணித்த லொரியின் ஸ்டேரிங் திடீரென இறுகியதன் காரணமாக சாரதியால் வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போயுள்ளது. இதன்போது கட்டுப்பாட்டை இழந்த லொரி வடிகானில் வீழ்ந்து விபத்திற்குள்ளானது. விபத்தில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை கிண்ணியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் கோப்பாயில் இடம்பெற்ற விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். கோப்பாய் பிரதேச செயலக பகுதியில் நேற்று நள்ளிரவு மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த 2 இளைஞர்கள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீடொன்றின் மதிலுடன் மோதியதில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தித்துறை நோக்கி பயணித்த வேளை குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது கரவட்டி வடக்கை சேர்ந்த 22 வயதான சிவதாசன் துஷிந்தன் மற்றும் 24 வயதான ஏழுமலை துஷாந்தன் ஆகிய 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இருவரதும் சடலம் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இவ்விபத்து சம்பவம் தொடர்பாக கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட ரம்புக்கனை முதல் கடிகமு வரையிலான ரயில் வீதி முதற்கட்டமாக சீரமைக்கப்பட்டுள்ளது. ரயில்வே ஊழியர்கள் மற்றும் தொண்டர்களின் முயற்சியினால் பாரிய நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட ரம்புக்கனை முதல் கடிகமு வரையான ரயில் பாதை முதற்கட்டமாக சீரமைக்கப்பட்டுள்ளது. 5 இடங்களில் ஏற்பட்ட பாரிய நிலச்சரிவுகள் சீரமைக்கப்பட்டதைத் தொடர்ந்து ரம்புக்கனை முதல் கடிகமு வரை முதலாவது ரயில் சேவை ஆரம்பமானது. இந்த பாதையில் மொத்தம் 97 இடங்கள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 92 இடங்களில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. கடுகண்ணாவு வரையான பாதையில் இன்னும் 5 பிரதான இடங்களில் புனரமைப்பு பணிகள் எஞ்சியுள்ள நிலையில் புக்லக்கோட்டை பகுதியில் மூழ்கியுள்ள இடத்தை சீரமைக்க தேவையான பொருட்களை கொண்டு செல்ல ரயில் பாதையை தவிர வேறு வழி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து வசதிகள் அற்ற இடங்களுக்கு லாரிகள் மூலம் பொருட்களை கொண்டு செல்லும் மனித வலுவை பயன்படுத்தியும் ஊழியர்கள் இந்த பாரிய பணியை செய்துள்ளதாக தெரிய வருகிறது. ஒவ்வொரு இடமாக சீரமைப்பதன் மூலம் அடுத்த கட்டத்திற்கு நகர முடிவதாக ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். எதிர்வரும் டிசம்பர் இறுதிக்குள் கண்டி வரையான ரயில் சேவைகளை முழுமையாக மீள ஆரம்பிக்க முடியும் என ரயில்வே பொது ஊழியர் சங்கம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. சிறுவர் பராமரிப்பு சீர்திருத்தத்திற்கான உலக சாசனத்தை அங்கீகரிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. சிறுவர் பராமரிப்பு சீர்திருத்தத்திற்கான உலக சாசனத்தை அங்கீகரிக்கும் நடவடிக்கைக்காக அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். යෝජනාව ළමුන්ගේ රැකවරණ ප්‍රතිසංස්කරණ සඳහා වන ගෝලීය ප්‍රඥාප්තිය පිළිගැනීම இலங்கை நீண்ட காலமாக ஐக்கிய நாடுகள் சபையின் சிறுவர் உரிமைகள் சமவாயத்தின் பங்காள நாடாக செயலாற்றி வருவதுடன் சிறுவர் உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துவதற்கான சர்வதேச கடப்பாடுகளை நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணித்தும் செயல்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் சிறுவர் உரிமைகள் சமவாயத்தின் கோட்பாடுகளின் அடிப்படையில் பல்தரப்பு தொடக்க முயற்சிகளாக சிறுவர் பராமரிப்பு சீர்திருத்தத்திற்கான உலக சாசனம் தயாரிக்கப்பட்டுள்ளது. குறித்த சாசனத்தின் மூலம் குடும்பங்களுக்கு ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கும் மற்றும் தேவையற்ற வகையில் பிள்ளைகளை தத்தமது குடும்பங்களிலிருந்து பிரிவுகள் ஏற்படுவதை தடுத்தல், பிரிவுகள் ஏற்படும் போது பாதுகாப்பு மற்றும் ஊக்கமளிக்கக்கூடிய குடும்ப மட்ட மாற்று பராமரிப்புகளுக்கு முன்னுரிமை அளித்தல் மற்றும் சிறுவர்களை நிறுவனமயப்படுத்தப்பட்ட பராமரிப்புகளிலிருந்து படிப்படியாக குறைப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கங்களுக்கு முன்மொழியப்பட்டுள்ளது. அதற்கமைய இலங்கை சிறுவர் பாதுகாப்பு சீர்திருத்தத்திற்கான உலக சாசனத்தை அங்கீகரிப்பதற்காக மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. කාන්තාසා ළමා කටයුතු අමාත්‍යම ඉදිරිපත් කළ යෝජනාව මත මණ්ඩලය අනුමත කළා. அரசாங்கத்தின் நிர்வாக திறனின்மையால் வெளிநாட்டு வருமானம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த் ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு நிதி முகாமைத்துவத்தை கையாளும் திறன் இல்லாத காரணத்தால் எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கு மட்டும் சுமார் $600 மில்லியன் அரசாங்கம் செலவிட்டுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் காவிந்த் ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். මේ රට ආර්ථික වශයෙන් දැවැන්ත අර්බුදයකට පැහැදිලිව යනවා කියන එක තහවුරු වෙලා තිබෙනවා. நாடு தற்போது ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நாட்டின் கையிருப்பில் 3.5% குறைந்துள்ளதுடன் அரசாங்கத்தின் திறமையின்மையால் நாட்டிற்கு $2.5 மில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளது. காணாமல் போன $6 லட்சம் என்ன நடந்தது என்று தேடிப்பிடிக்க முடியவில்லை என்பதுடன் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு 2 முறை பணம் செலுத்தப்பட்டுள்ளமையும் தெரியவந்துள்ளது. நாட்டின் கையிருப்பு படிப்படியாக குறைந்து வருவதுடன் வெளிநாட்டு வருமானமும் வீழ்ச்சியடைந்துள்ளது. அரசாங்கத்தின் முறையற்ற நிதி முகாமைத்துவத்தால் நாட்டின் பொருளாதாரம் சீர்குலைந்து மக்கள் துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர். இவ்வாறான சூழலில் மின்சார கட்டணத்தை மீண்டும் அதிகரிக்க அரசாங்கம் தயாராகி வருவதுடன் எரிபொருள் விலையையும் நாளுக்கு நாள் உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. மேலும் நாட்டில் உரத்தட்டுப்பாடு நிலவுகின்றது. உரத்தின் விலை அதிகரிக்கும் போது உற்பத்தி செலவு உயர்வதால் எதிர்காலத்தில் அரிசி விலை மிக வேகமாக அதிகரிக்கும்.
மற்றும் நாட்டில் உணவு பாதுகாப்பற்ற நிலை ஏற்படும். நிதி செயலாளர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் போது அவருக்கு எதிராக செயல்பட அரசாங்கத்திற்கு முதுகெலும்பு இல்லை. அரசாங்கத்தின் இயலாமையால் நாடு நாளுக்கு நாள் ஏழ்மையடைந்து வருகிறது. நிதி செயலாளர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் போது அவருக்கு எதிராக செயல்பட அரசாங்கத்திற்கு முதுகெலும்பு இல்லை. அரசாங்கத்தின் இயலாமையால் நாடு நாளுக்கு நாள் ஏழ்மையடைந்து வருகின்றது. பாஸ்போர்ட் கொடுக்கல் வாங்கலில் ஊழல் நடந்துள்ளதாக போலந்து நாடு ஐரோப்பிய ஒன்றியத்திடம் முறைப்பாடு செய்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியமே இலங்கைக்கு GSP+ வரி சலுகையை வழங்குகிறது. இதன் பயன் இலங்கையின் தொழிலாளர்களுக்கும் நாட்டுக்குமே கிடைக்கிறது. அரசாங்கத்தின் ஊழல்களால் GSP+ சலுகை இல்லாது போகும் அபாயம் உள்ளதுடன் இதன் மூலம் நாட்டுக்கு பெருமளவு டாலர் இழப்பு ஏற்படும். இது குறித்து விளக்கமளிக்க அரசாங்கம் முன்வரவில்லை. ක්‍රියාත්මක කිරීමට අවශ්‍ය කරන V8 ටිකයි නිවාස ටිකයි හදාගෙන පොහොසතුන්සේ ජීවත් වීමයි කියන එක තමයි අපිට කියන්න තියෙන්නේ. தமிழக சட்டமன்ற தேர்தலில் வரலாற்று வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இலங்கை தமிழரசுக் கட்சி வாழ்த்து தெரிவித்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் வரலாற்று வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய இலங்கையிலே உள்ள பிரதான கட்சி என்றதின் அடிப்படையிலே வரலாற்று சாதனை படைத்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதலாவது இந்த பாராளுமன்றத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு மக்களோடும் தமிழ்நாடு அரசோடும் ஈழத் தமிழருடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் வேலை செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லி நடிப்பதை விட அரசியல் மிகவும் வித்தியாசமானது. இதன் யதார்த்தத்தை எதிர்கொள்ள வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். வாழ்த்து தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவேற்றிருந்தேன். அவர் அரசியலுக்கு புதியவர். கலைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்து மிக குறுகிய காலத்தில் வெற்றி பாதையில் நுழைய வாய்ப்பு கிடைத்துள்ளது. அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் அவர் ஒரு முக்கியமான விடயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். நடிப்பதை விட அரசியல் மிகவும் வித்தியாசமானது. இதன் யதார்த்தத்தை எதிர்கொள்ள வேண்டும். திரைத்துறை மிகவும் எளிதானது. இலங்கையிலும் பல கலைஞர்கள் அரசியலுக்கு வந்து இறுதியில் எல்லோரும் நண்பர்கள் என்று சொல்லி சமரசம் செய்து கொள்வதை பார்த்திருக்கிறோம். அதுபோல் இல்லாமல் அவர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற அவருக்கு சக்தி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். இல்லையெனில் அதுவும் நமது அரசாங்கத்தை போலவே ஆகிவிடும். அடுத்த வருடம் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் கச்சைத்தீவு திருவிழா நடக்கும் போது அவர் விசா எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு வரலாம் என்று அழைக்கிறோம். அவர் இலங்கைக்கு வந்து கச்சைத்தீவு திருவிழாவில் கலந்து கொண்டு ஆசி பெறலாம். யார் வேண்டுமானாலும் அது பற்றி பேசலாம். ஆனால் நடைமுறையில் நாம் இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டிற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் எப்போதும் போராடுபவர்கள். கச்சைத்தீவு என்பது இலங்கையின் ஒரு பகுதி. எனவே அவர் ஒரு சுற்றுலா பயணியாக இங்கு வந்து திருவிழாவில் கலந்து கொள்ள முடியும். අපි එතුමාට ආරාධනා කරනවා ලබන අවුරුද්ද පෙබරවාරි මාර්තු වල කච්චතිව් මංගල්‍යය තියෙනකොට වීසා එකක් අරගෙන එන්න පුළුවන්. தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை பெற்றதை அடுத்து யாழ்ப்பாணம் காக்கைதீவில் இன்று விஜய் ஆதரவாளர்கள் வெடிகொளுத்தி கொண்டாடினர். இதன்போது தெரிவு செய்யப்பட்ட மக்களுக்கு அரிசி பொதிகளும் விஜய் ஆதரவாளர்களால் வழங்கி வைக்கப்பட்டது. எம்ஜிஆர் போல் விஜயும் மக்களுக்கு உதவி செய்வார் என தெரிவித்த ஆதரவாளர்கள் அவரைப் போல தாமும் உதவி செய்வதாக தெரிவித்தனர். பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரச சுற்று நிருபத்திற்கு அமையவே சகல நிவாரண உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பஷ்மின் ஷரீப் தெரிவித்துள்ளார். டிட்வா பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரண உதவிகள் எனும் போது சிங்களம், முஸ்லிம், தமிழ், கிறிஸ்தவர் என்று பாகுபாடு கிடையாது. அரச சுற்று நிருபத்துக்கு அமையவே சகல நிவாரண உதவிகளும் வழங்கப்பட்டு வருகின்றது என கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பஷ்மின் ஷரீப் தெரிவித்தார். கண்டி மாவட்டத்தில் தொலுவ பிரதேசத்தில் வப்ரச பிரத கிராம உத்தியோகத்தர் பிரிவில் வடக்கு டெல்டா தோட்டத்தில் டிட்வா பேரிடரால் பாதிக்கப்பட்ட லயன் குடியிருப்பாளர்களுக்கு மீள்குடியேற்றத்திற்காக காணி பகிர்ந்தளிப்பதற்கான பதிவும் ஆலோசனை கூட்டம் பிரதேச செயலாளர் யமுனா ஜெயரத்ன தலைமையில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பஷ்மின் ஷரீப் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்தார்.
தொல்லுவ பிரதேச செயலகத்திற்குட்பட்ட அரச காணியில் தேசிய கட்டட ஆய்வு நிலையத்தில் அபாய வலயத்திற்கு உட்பட்ட 22 லயன் குடியிருப்பாளர்களுக்கு இரண்டாம் கட்டமாக இந்த காணி பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 5 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு உரிய குடும்பத்தினருக்கு 50 லட்சம் ரூபாய் வீதம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அனர்த்த முகாமைத்துவ அதிகாரி, பெருந்தோட்ட இயக்கத்தின் அதிகாரி, அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், கிராம உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் பஸ்மின் ஷரீப் உரையாற்றினார். ඒකේ කච්චි වේද තේරෙල්ල ඉලංග මුනිසිපින්නා ඒකේ ජනාධිපති අනුර කුමාර දිසානායක அதே மாதிரி துர்க பிரதேசத்துக்கு அபிவிருத்திக்கு எல்லா செய்யறதுக்கு நான் முன்மிலியும் நான் சொன்னாதான் அபிவிருத்திக்கு நடக்கும் மாவத்துறையிலும் பல கோடிகளை கொடுத்து தமிழ் மக்கள் கூடுதலா இருக்கிற பிரதேசங்களை காப்பாற்ற போட்டு ரோட்டை போட்டு கொடுத்தீங்க. கம்பல தொகுதியில 82 கிராம உத்தியோகர்கள் பிரதேசம் நீக்கிது. 82 பிரதேசத்துல 82 பிரதேசம் செய்யப்பட்டிருக்கு. ஆனா 30-40 பிரதேசங்கள்ல வேலை திட்டங்கள் செய்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நாங்க கிட்டத்தட்ட 1.5 வருஷம் தான் ஆகும். வரக்கூடிய காலங்களை நாங்க செய்வோம். நாங்க அன்றைக்கு துரகல பிரதேசம் கொடுத்து தமிழ் மக்கள் ஆகக்கூடிய பெரும்பாலக்கூடிய பிரதேசம் அந்த பிரதேசத்துக்கு ஜனாதிபதி வந்தார். அது தமிழ் மக்களை பல பிரச்சனை பத்தி பேசணும், துரகல ஓட்டை பத்தி பேசணும். நான் முக்கியமா ஒன்றை சொல்லிக் கொள்ளணும், நாங்க இனமலை பார்க்க மாட்டோம். ஜனாதிபதி நிச்சயமா உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வீடு சம்பூர்ணமா எமச்சான வீட்டிற்கு 50 லட்சம் ரூபாய் கிடைக்கும். நீங்க வாழக்கூடிய தோட்டத்துல MBRI வார் ரிப்போர்ட் எடுத்து வாழக்கூடிய இடம் ஒன்று நிச்சயமா காணி கிடைக்கும். அதுல கிட்ட ஒரு அரசாங்க காணி இல்லைங்களா, இப்ப டேஷன் ஸ்டேட்ல இருந்தாலும் நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா இப்போக்கே 5 பேர் தான் அந்த பக்கத்துக்கு போகிறது விரும்பிக்கிறோம். இப்ப 134 துண்டு காணிகள் இருக்கு. பதுளை மாவட்டம் மஹேங்கனை பிரதேச செயலாளர் பிரிவில் டிட்வா பேரிடரால் பகுதியளவில் சேதமடைந்த 531 வீடுகளின் குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்கி வைக்கும் நிகழ்வு மஹேங்கனை பிரதேச செயலாளர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதார நிலையை மீண்டும் வழமைக்கு கொண்டு வரும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் இவ்வேலை திட்டத்தின் முதற்கட்டமாக பகுதியளவில் சேதமடைந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 3 லட்சம் ரூபாய் வீதம் நிதியுதவி வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுகத் பால்கல்லா, மஹேங்கனை பிரதேச சபை தவிசாளர் உபேக்ஷா விஜயதுங்க, பிரதேச செயலாளர் விமன்ச செனவரத்ன, அரசு அதிகாரிகள், பயனாளிகள் உட்பட பலர் பங்கேற்றனர். ரத்னபுரி பொல்வத்தஹேன அசமானஹண்ட பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவினால் சுமார் 8 ஏக்கர் தேயிலை தோட்டம் சேதமடைந்துள்ளது. ரத்னபுரி மாவட்டம் உபநாயக்க பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பொல்வத்தஹேன அசமானஹண்ட பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவினால் சுமார் 8 ஏக்கர் தேயிலை தோட்டம் சேதமடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இன்று காலை இடம்பெற்ற இந்த நிலச்சரிவில் தெய்வாதீனமாக வித உயிர் சேதங்களோ பொருட்சேதங்களோ ஏற்படவில்லை எனவும் அப்பகுதி மக்களுக்கு மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உபநாயக்க பிரதேச செயலாளர் அலுவலகத்தின் அனர்த்த நிவாரண பிரிவு விடயத்தை தெரிவித்துள்ளது. தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அப்பகுதிக்கு செல்லாமையினால் பாரிய உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டதாக அப்போது மக்கள் தெரிவித்துள்ளனர். பதிவு செய்யப்படாத நிதி நிறுவனங்களால் மக்கள் எதிர்கொள்ளும் பாதிப்புகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ் சாணக்கியன் நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பினார். இலங்கை மத்திய வங்கியில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஹேக்கர் ஊடுருவல் மற்றும் பதிவு செய்யப்படாத நிதி நிறுவனங்களால் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பாதிப்புகள் குறித்து இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ் சாணக்கியன் நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பினார். මේ වෙනකොට ලංකාව තුළ විශාල ආයතන ප්‍රමාණයක් එක එක නම් වලින් අර ප්ලාන්ටේෂන් මේ ප්ලාන්ටේෂන් பல்வேறு பெயர்களில் இயங்கும் பல நிறுவனங்கள் இலங்கை மத்திய வங்கியின் எவ்வித அனுமதியுமின்றி பொதுமக்களிடமிருந்து வாய்ப்பு தொகைகளை சேகரித்து வருகின்றன. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இவ்வாறான நிறுவனங்கள் அதிக அளவில் காணப்படுவதோடு அதிக வட்டி தருவதாக கூறி மக்களின் பணத்தை அவை பெற்றுக் கொள்கின்றன. அத்தோடு மத்திய வங்கியின் சுமார் $2.5 பில்லியன் நிதி ஹேக்கர் வழியாக சென்றுள்ளது.
மத்திய வங்கியை துண்டு துண்டாக உடைத்து நிர்வகிப்பதன் மூலம் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அரசாங்க நிதி பற்றிய குழுவில் திரைசேரி செயலாளர் முன்னிலையான போதிலும் கூட நாங்கள் கேட்கப்பட்ட பெரும்பாலான கேள்விகளுக்கு நிதி அமைச்சு வழங்கிய பதில்கள் திருப்திகரமாக இல்லை. மத்திய வங்கியின் உள்ளக தணிக்கை மற்றும் தகவல் தொழில்நுட்ப தணிக்கை முறைகளை சர்வதேச தரத்திற்கு ஏற்ப மாற்றியமைக்க வேண்டும். அதற்கான முறையான பொறிமுறை ஒன்று அரசாங்கத்திடம் உள்ளதா? குருநாகல் போன்ற பகுதிகளில் நிதி மோசடிகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் வீதிக்கு இறங்கி போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். මේකෙන් ජනතාවගේ මුදල් ආරක්ෂා කර ගැනීමේ මොහරි ඔඩිට් ක්‍රමවේදයක් ආණ්ඩුවට රජයට තියෙනවද කියන එක තමයි මගේ ඊළඟ ප්‍රශ්න. இதற்கு பதிலளித்த நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜாயந்த பெர்னாண்டோ, මහ බැංකුව යටතේදී මූල්‍ය ස්ථාවරත්වය අත්පත් කර ගැනීමේදී மத்திய வங்கியின் கீழ் வங்கி இல்லாத நிதி நிறுவனங்களை கண்காணிப்பதற்கென விசேட பிரிவுகள் காணப்படுகின்றன. பதிவு செய்யப்படாத நிறுவனங்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நுண்ணிதி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக ஏற்கனவே ஒரு அதிகார சபை அமைக்கப்பட்டுள்ளது. சமூகத்தில் நிலவும் இவ்வாறான நிதி சிக்கல்களை தீர்ப்பதற்கும் பொதுமக்களின் பணத்தை பாதுகாப்பதற்கும் அரசாங்கம் தொடர்ச்சியாக கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். ශුද්‍ර ණය සම්බන්ධයෙන් කරන සියලු කටයුතු අධීක්ෂණය කිරීමට අපිට මැදිහත් වීමේ හැකියාව තියෙනවා. ஜனாதிபதி தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. கடந்த மே தின கூட்டத்தில் எதிர்வரும் 25ஆம் தேதி நீதிமன்றால் வழங்கப்பட உள்ள தீர்ப்பொன்றின் பின்னர் கைதட்டி வரவேற்பதற்கு தயாராக இருக்குமாறு ஜனாதிபதி தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதியின் இந்த கூற்றானது சுதந்திரமான நீதித்துறை செயற்பாட்டின் மீது விடுக்கப்பட்ட பாரிய அச்சுறுத்தலாகும். இந்த கூற்றின் மூலம் நீதிமன்ற நிறைவேற்று அதிகாரத்தின் விருப்பத்திற்கு அடிபணிய செய்வதற்கு எடுக்கும் முயற்சியாகவே நாம் இதனை கருதுகின்றோம். நீதிமன்றத்தினால் வழங்கப்பட உள்ள தீர்ப்பு குறித்து ஜனாதிபதிக்கு முன்கூட்டியே அறிந்துள்ளார் என்பதை அவரது கூற்று உணர்த்துகின்றது. நீதி வழங்கப்படுவது மாத்திரமன்றி அது வழங்கப்படுவது தெளிவாகவும் சந்தேகத்திற்கிடமின்றியும் புலப்பட வேண்டும் என்பது எமது அரசியலமைப்பு முறையின் அடிப்படை தத்துவமாகும். நீதிமன்றம் அரசியலமைப்பிற்கே பொறுப்பு கூற வேண்டும், தவிர நிறைவேற்று அதிகாரத்திற்கு அல்ல என்பதையும், இலங்கையில் நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் கிடைப்பது மக்களிடமிருந்தும் அரசியலமைப்பிலிருந்தும் தானே அன்றி எந்த ஒரு ஜனாதிபதி, அமைச்சர் அல்லது அரசியல் கூட்டணியின் விருப்பத்தின் பேரில் அல்ல என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றோம். நமது நாட்டில் இன்னும் பொதுமக்களின் கௌரவத்தை பெற்றுள்ள ஒரு சில நிறுவனங்களில் நீதிமன்றமும் ஒன்றாகும். இவ்வாறான கூற்றுக்களிலிருந்து நீதிமன்றத்தை பாதுகாப்பதற்காக ஜனநாயக கட்டமைப்பிற்குள் நமது அதிகபட்ச அர்ப்பணிப்பை வழங்குவோம் என வலியுறுத்துகின்றோம். அரசாங்கம் நீதிமன்றத்தை இலக்கு வைத்து வெளியிடும் அறிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும், ஜனாதிபதி விடுத்த கூற்றை மீளப் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நாம் சுட்டிக்காட்டுகின்றோம். ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் நீதிமன்ற சுதந்திரத்தை சொல்லிலும் செயலும் மதிக்க வேண்டும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் திட்டமிடப்படாத செயற்பாடுகளால் உர நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஒரு உரக்கப்பல் இலங்கைக்கு வர 3 வாரங்கள் ஆகும். ஆனால் தற்போது நிலவும் போர் சூழலால் 6 வாரங்கள் வரை ஆகிறது. இப்போதும் கூட போதிய உரங்கள் முன்பதிவு செய்யப்படவில்லை என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். මම හිතන්නේ මේක සම්පූර්ණයෙන්ම වගකීම රජයේ බාර ගන්න ඕනේ. මොකද කෘෂිකාර්මික අමාත්‍යාංශයට කිසිම සැලැස්මක් නැහැ. இன்று உரங்கள் தொடர்பில் நமது விவசாயிகள் மிகுந்த துரதிர்ஷ்டவசமான மற்றும் கவலைக்குரிய நிலையை எதிர்கொண்டுள்ளனர். இதற்கு அரசாங்கமே முழு பொறுப்பேற்க வேண்டும். ஏனெனில் விவசாய அமைச்சகத்திடம் எந்த திட்டமும் இல்லை. அவர்களின் முழுமையான திறமையின்மை காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. யாழ பருவத்திற்கு ஏப்ரல் மாத நடுப்பகுதியில் குறைந்தபட்சம் 2 லட்சம் மெட்ரிக் டன் உரமாவது நாட்டில் இருந்திருக்க வேண்டும். போர் தொடங்கும் போது ஒரு மெட்ரிக் டன் உரத்தின் விலை $450 முதல் $500 இருந்தது. அப்போது அரசாங்கம் தலையிட்டு இந்த உரங்களை இறக்குமதி செய்திருந்தால் இன்று இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. அரசாங்கம் தனியார் நிறுவனங்களுக்கே உர இறக்குமதியை வழங்கியுள்ளது. தனியார் நிறுவனங்கள் எப்போதும் தங்களுக்கு லாபம் கிடைக்கும் வகையில்தான் செயல்படும். இப்போது அமைச்சர் நாமல் கருணாரத்ன கூறுகிறார், தற்போது டாலர் விலை 800 உயர்ந்துள்ளதால் உர விலையும் அதிகரிக்கும் என்று. டாலர் விலை 800 ஆகும் வரை அரசாங்கம் என்ன
செய்து கொண்டிருந்தது. இப்போதும் கூட தனியார் நிறுவனங்கள் தான் உரங்களை இறக்குமதி செய்கின்றன. $450 முதல் $500 இருந்தபோது குறைந்தபட்சம் 500 மெட்ரிக் டன் உரத்தையாவது அரசாங்கம் இறக்குமதி செய்திருந்தால் இன்று விவசாயிகள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டார்கள். அரசாங்கத்தின் இந்த திட்டமிடப்படாத செயல்பாடுகளே விவசாயிகளின் தற்போதைய அவல நிலைக்கு காரணம். இதற்கு அரசாங்கமே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். ඒකේ සම්පූර්ණ වගකීම මේ ආණ්ඩුව ගන්න ඕනේ කියලා තමයි අපි කියන්නේ. இயற்கை உர உற்பத்தியில் மானிப்பாய் பிரதேச சபை வெற்றி கண்டுள்ளது. யாழ் மானிப்பாய் பிரதேச சபை இயற்கை உர உற்பத்தியில் வெற்றியை கண்டுள்ளது. பிரதேச சபையின் எல்லைக்குள் சேகரிக்கப்படும் கழிவுப் பொருட்களை பயன்படுத்தி இந்த உரமானது தயாரிக்கப்படுகின்றது. மானிப்பாய் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் அந்தோனி பிள்ளை ஜெபனேசனின் தூர நோக்கிலான சிந்தனையின் ஊடாக இந்த இயற்கை உர உற்பத்தியானது கடந்த காலங்களில் ஆரம்பிக்கப்பட்டு திறம்பட இடம்பெற்று வந்தது. இந்நிலையில் அந்த வேலை திட்டமானது தற்போது வெற்றியை கண்டுள்ளது. அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு ஒரு விவசாய செயற்பாட்டிற்கு 3 லட்சம் கிலோ இயற்கை உரமானது தேவைப்படும் பட்சத்தில் அதனை வழங்குவதற்கு மானிப்பாய் பிரதேச சபை முன்வந்துள்ளது. அதன் முதற்கட்டமாக தற்போது 50,000 கிலோ இடையுடைய உரத்தினை வழங்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் குறித்த பகுதியை இன்று மானிப்பாய் தவிசாளர் உள்ளிட்ட தரப்பினர் நேரில் சென்று பார்வையிட்டனர். நாங்கள் ஏதாவது எங்கள் பிரதேசத்தினுடைய விவசாயிகளுடைய கைகளிலே கொடுக்க வேண்டும் என்ற அந்த கேள்வியின் அடிப்படையிலே அந்த காலத்திலே தவிசாளராக இருந்த ஜெபனேசன் அவர்கள் நாங்கள் ஒரு இயற்கை உரத்தை தயாரிப்போம் என்று கூறி அந்த அடிப்படையிலே நாங்கள் அப்பொழுது ஒரு சிறிய மிஷினை கொள்வனவு செய்து எங்களுடைய பிரதேசத்தில் ஏற்றப்படுகின்ற கழிவுகளை உரமாக மாற்றுகின்ற செயற்பாட்டிலே நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். ஆகவே கல்லுண்டாய் இயற்கை உரம் என்பது மிகவும் பிரபல்யம் அடைந்தது. ஏனென்றால் அந்த உரத்திலே நாங்கள் அப்பொழுதிலிருந்து இன்று வரைக்கும் மிக கவனம் செலுத்தி வருகிறோம். ஏனென்றால் ஒரு இயற்கை உரத்திலே இருக்க வேண்டிய நைதரசன், பொட்டாசியம் போன்ற அத்தனை சேர்மானங்களும் இந்த எங்களுடைய உரத்திலே இருக்கிறது. கண்டி பிசலாவை சரஸ்வதி மத்திய கல்லூரியில் 5ஆம் தர மாணவர்களுக்கான இலவச கருத்தரங்கு இடம்பெற்றது. கண்டி மாவட்டம் புசலாவு சரஸ்வதி மத்திய கல்லூரியில் 5ஆம் தர புலமைப்பரிசில் பரீட்சையில் தோற்றவுள்ள மாணவர்களுக்கான இலவச கருத்தரங்கு அக்ஷயா அறக்கட்டளை ஊடாக இடம்பெற்றது. ஆசிரியர் சங்கரேஸ்வரன் வலுவாளராக பங்கு கொண்ட கருத்தரங்கில் 16 பாடசாலைகளைச் சேர்ந்த 329 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது பாடசாலை அதிபர் கணேசன், வலயக்கல்வி பணிப்பாளர் ஆர் விஜேந்திரன், உதவிக்கல்வி பணிப்பாளர் கார்த்திக் உட்பட கருத்தரங்கில் பங்கு கொண்ட மாணவர்கள், ஆசிரியர்கள் பலரும் கலந்து சிறப்பித்தனர். ரத்தினபுரி நீலகாமம் தோட்ட அடக்குமுறை சம்பவத்தை கண்டித்து கொழும்பு 5லாம்பு சந்தியில் போராட்டம் இடம்பெற்றது. ரத்தினபுரி மாவட்டத்தின் காவத்தை பகுதியில் அமைந்துள்ள நீலகாமம் தோட்டத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனிதாபிமானமற்ற அடக்குமுறை சம்பவத்தை கண்டித்து மலையக மக்களின் அடிப்படை உரிமையான காணி உரிமையை வலியுறுத்தும் வகையில் கொழும்பு 5லாம்பு சந்தியில் இன்று முற்பகல் பாரிய கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. நாம் மலையகம் அமைப்பின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற போராட்டத்தில் மலையக சிவில் சமூக அமைப்புகள், பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள், தொழிலாளர் சங்கங்கள், வர்த்தக மற்றும் ஊடக அமைப்புகள் உள்ளிட்ட பல தரப்பினரும் கலந்து கொண்டு தமது வலுவான எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அண்மையில் நீலகாமம் தோட்டத்தில் தொழிலாளர் குடியிருப்பு ஒன்று தோட்ட நிர்வாகத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் பிரத்யேக தற்பாதுகாப்பு குழுவினரால் தாக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்ட சம்பவம் மலையக சமூகத்தில் பெரும் அதிர்வலையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். கருப்பு ஆடை அணிந்து முகமூடி மற்றும் தலைக்கவசங்களுடன் வந்த அடையாளம் தெரியாத குழுவினர் வன்முறையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. நாட்டில் சட்டம் மற்றும் ஒழுங்கை பேண காவல்துறையும் நீதி வழங்க நீதித்துறையும் செயல்பட்டு வரும் நிலையில் தோட்ட நிர்வாகங்கள் தனிப்பட்ட கூலிப்படைகளை பயன்படுத்தி சட்டத்தை கையில் எடுப்பது ஜனநாயகத்திற்கும் சட்ட ஆட்சிக்கும் எதிரான செயலாகும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். மேலும் இத்தகைய அடக்குமுறைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட நீலகாமம் தோட்ட மக்களுக்கு தாமதமின்றி நீதி வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மலையக மக்களின் அரசியல், பொருளாதார மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கு காணி உரிமை இன்றியமையாததாகும் என குறிப்பிட்ட போராட்டக்காரர்கள் பெருந்தோட்ட பகுதிகளில் தொழிலாளர்களை அச்சுறுத்தும் கூலிப்படை கலாச்சாரம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினர். நீலகாமம் சம்பவத்தை தொடர்ந்து பல மட்டங்களில் இடம்பெற்ற கலந்துரையாடல்களின் தொடர்ச்சியாக கொழும்பில் இந்த அறவழி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 22ஆம் தேதி காவத்தை பிளான்டேஷனுக்கு சொந்தமான காவத்தை நீலகாமம் பகுதியில பெருந்தோட்ட மக்கள் மீது முன்னாள் ராணுவ உறுப்பினர், ஓய்வு பெற்ற ராணுவ உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்று தாக்குதல் நடத்துச்சு.
ஆனா இந்த குழு யாருன்னு சொல்லி பார்த்தா இந்த தோட்ட நிர்வாகத்தால நடத்தி செல்லப்படுகின்ற ஒரு குழு. முதல்ங்கிற கோரிக்கை அந்த முன்னாள் ராணுவ உறுப்பினர்களை கொண்ட அந்த குழுவை உடனடியாக வெளியேற்ற வேண்டும். அதற்கு காலக்கெடு விதிக்கின்றோம் 21 நாட்கள். இந்த 21 நாட்களுக்குள் நிச்சயமாக வெளியேற்ற வேண்டும், அல்லது இந்த பிரச்சனை சர்வதேசமயப்படுத்தப்பட்டு ஒரு நீதி கோரும் பிரச்சனையாக மாற்றப்படும். அதே நேரம் காணி உரிமை, வீட்டுரிமை இந்த மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இது மக்களுக்கு சார்பான போராட்டம். அனைத்து மக்களும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு இடத்தை நாம் அமைப்போம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.